ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 2 லட்சம் கன அடியாக உயர்வதற்கு வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பு கருதி பெண்ணாகரம் வாகன சோதனை சாவடியில் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகப்பட்டு வருகிறது. இதனால் ஒகேனக்கலில் நீர்வரத்து 1,90,000 கன அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து 2 லட்சம் கன அடியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக ஒகேனக்கலுக்கு 16 கிலோமீட்டருக்கு முன்பே பெண்ணாகரம் வாகன சோதனை சாவடியில் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆவேசமடைந்தனர். 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் பாதி வழியிலேயே சுற்றுலா பயணிகள் மீண்டும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் ஒகேனக்கல் ஊட்டி மலை பகுதிகளில் பொதுமக்களுக்கு தண்டோரா மூலம் அபாயம் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த மாதிரி தாத்தா டெத்து காரியத்துக்காக வந்தோம். அன்றைக்கி ஒரு பஸ் அலோடு பண்ணியாச்சு, இன்னொரு பஸ் அலோடு பண்ணல. பாதி பேர் இப்போ அங்கே இருக்கிறாங்க, பாதி பேர் இங்கே இருக்கிறோம். அவங்களாம் நம்ம குளிக்காமல் சும்மா சாங்கியமாக தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்காங்க. ஏன்னா போலீஸ் பர்மிஷன் இல்லாததுனால. பட் இங்கே பாதி பேர் இங்கேயே நிப்பாட்டுறதுனால இப்போ அந்த காரியம் எதுவுமே செய்ய முடியாமல், அவங்களும் செய்ய முடியாமல், நாங்களும் செய்ய முடியாமல் இங்கே நடு இதில் இருக்கிறோம். இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது இப்போ எதுவுமே சொல்லாமல் இப்படி நிறுத்தி வச்சுக்கிறதுனால ஒரு ஏமாற்றமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஈம சடங்கெல்லாம் செய்யாமல் பாதியிலே திருப்பி அனுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தம் அளிக்குது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.